டாக்டர் சஃபி, ஒரு நல்லெண்ண அடிப்படையில் ரெண்டு தலைவர்களுக்கு இடையிலான ஒற்றுமையை வழிகாட்டுவதற்கு, ரெண்டு மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு முதலமைச்சர் இன்னொரு மாநிலத்துக்கு போவதில் என்ன சிக்கல்? ஃபேண்டாஸ்டிக். ஒரு எந்த சிக்கலும் இல்லை, யாருமே சிக்கல்னு சொல்லவே இல்லையே. அவர் போகட்டும், போகிறத பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் முழுமையான வரலாறு தெரிந்துவிட்டு போகட்டும் என்பது தான் தமிழ்நாடு மக்களுடைய கோரிக்கை. இது திமுகவோ வேறு எந்த கட்சியோ கோரிக்கை சொல்லலை, தமிழ்நாடு மக்கள். ஏன்னா இவருக்கு எந்த வரலாறும் தெரியாமல் தான் இன்று வரை 3 மாதம் ஆக போகிறது, இன்று வரை வரலாறு தெரியாமல் தான் இருந்துகிட்டு இருக்காரு. சரியா, அவரு தான் தெரியலையே, கூடையே இருக்கிற இவ்வளோ வருஷமாக உனக்கு தான் எல்லா வரலாறும் தெரியுமே, நீயாவது சொல்லலாமேங்கிற ஒரு காமெடி தான் ஞாபகம் வருது. காங்கிரஸுக்கும் அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது. காரணம், காங்கிரஸுக்கு இங்கே உள்ள அழுத்தம், கூட்டணி கட்சியில் இருக்கிறோம், தண்ணி எப்படியாவது தான் ஆகணும். அங்கே உள்ள அழுத்தம், கூட்டணி கட்சியில் அங்கே ஒன்றா இருக்கிறோம், எதிர்கட்சி எல்லாமே ஒன்றா இருக்கிறோம், தண்ணி கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு எதிர்மறை விஷயத்தில் காங்கிரஸ் உட்காந்துருக்கும் போது காங்கிரஸாவது இதை எடுத்துரைக்கலாம். இது சட்டப்பூர்வமான விஷயம், சட்டப்பூர்வம் தான் செய்ய வேண்டும் சொல்லிட்டு எடுத்துரைக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இதில் என்னென்னா, ஜனநாயகன் அவருடைய கடைசி படம்னு சொன்னாங்க. ஆனால் அந்த இயக்குனர் வினோதே இல்லை, இது நடிகர் விஜய்க்கு தான் கடைசி படம், முதல்வர் விஜய்க்கு கடைசி படம் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னார் ஒரு பேட்டியில். அதனுடைய துவக்கம் நினைக்கிறேன். ஜனநாயகன் ஃப்ளாப் ஆனதுனால ஜலநாயகன் ஒரு ஆரம்பிக்கிறார். ஜலநாயகன் அதை தான் இப்போ ஆரம்பிக்கிறார். ஏன்னா இது ஒரு ரீல் சப்ஜெக்ட். இப்போ முதல் விஜய் அவர் எடுத்திருக்கிறது பக்காவான ரீல் சப்ஜெக்ட். இந்த ரீல் சப்ஜெக்ட் என்னென்னா, இவருக்கு அங்கே ஹெலிகாப்டர் ரெடின்னு சொல்லிட்டாரு டிகே சிவகுமார் அவர்கள். அதே மாதிரி நீங்கள் வாங்க மைசூர் அரண்மனையில் உங்களுக்கு விருந்து தரேன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி நீங்கள் வாங்க எங்களுடைய இதெல்லாம் இங்கே பார்வையிடலாம் சொல்லிட்டு உங்களுடைய ஸ்பெஷல் காரில் கூட்டுப்பான்னு சொல்லிட்டாரு. இங்கே இருக்கிற விஜயுடைய ரசிகர்களுக்கும் கூட்டணி கட்சியினர்களுக்கும் அவரை போட்டு ரீல்ஸ் போடுவதற்கான 30 நாள் சப்ஜெக்ட் ரெடியாக இருக்குது. இந்த ஜனநாயகன் சப்ஜெக்டை பக்காவாக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் அவையில் உள்ள அமைச்சர்களுக்கே தெரியலை அவர் எப்போ போகிறாரு, போகிறாரா போகலையா. அமைச்சர் வினோத் சொல்கிறாரு போகிறாருன்னு, ராஜ்மோகன் சொல்கிறாரு அவருக்கு தான் தெரியும் போகலைன்னு. இன்றைக்கு வர அதுக்கு ஊர்ஜிதமான தகவல் வராததுக்கு காரணம் ஸ்கிரிப்ட் ரெடி ஆகலை இன்னும். இதை விட ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறேன்னா, ஜனநாயகனுடைய தயாரிப்பாளரே டிகே சிவகுமாரோடைய நண்பன். அவர் யாருன்னா நம்ம டெல்லி பிரதிநிதி. நம்ம டெல்லி பிரதிநிதியோட வேலை அங்கே என்னன்னா, இந்த ஜனநாயகனுடைய அடுத்த ப்ரொடியூசராக மாறி இருக்கார். இதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லப்போன விஷயம். ஏன்னா இவர்கள் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் போயிட்டு தேவராஜ் உர்ஸ் கூட உட்காந்துட்டு அந்த தண்ணி கதை இருக்குது பார்த்தீங்களா, கேள்விப்பட்டிருக்கோம்ல. இவருக்கு விக்கல் வந்துச்சு, அவங்க தண்ணி கொடுத்தாங்க, என் மக்கள். இந்த கதையை மீண்டும் அப்படியே ரீஸ்கிரிப்ட் பண்ணி உருட்டுறதுக்கு வாய்ப்பும் உண்டு. அது இப்போமே சொல்லிடுறேன். இந்த ஸ்கிரிப்ட் அங்கேருந்து தண்ணி பாட்டில் தூக்கிட்டு இவர் காமிச்சாலும் காமிப்பார். இந்த மாதிரிப்பட்ட ரீல்ஸ் கும்பல் கூட மாட்டிக்கொண்டு தமிழ்நாடு முழித்து கொண்டிருக்கிறது. அதனுடைய அடுத்த நீட்சி இது. ரொம்ப முக்கியமாக இது எவ்வளவு பெரிய ஹிஸ்டாரிக்கல் இஷ்யூங்கிறது இங்கே யாருக்குமே புரிய மாட்டேங்குது. இது இன்டர்நேஷ்னல் இஷ்யூவை விட, இன்டர்நேஷ்னல் ரிவர் டிஸ்பியூட்டை விட, வாட்டர் டிஸ்பியூட்டை விட காவேரி இஷ்யூ இஸ் அ வெரி லாங் ஸ்டாண்டிங் இஷ்யூ. அதற்கு மிக தீவிரமாக இறுதி தீர்ப்பு வரையும் நம்ம கொண்டு போய் லீகலாக உள்ள என்னெல்லாம் அட்டம்ஸ் உண்டோ எல்லாத்தையும் முடித்து மிக தெளிவாக வச்சுருக்கிறோம். அதில் இவர் போய் மீண்டும் 1ஆம் கிளாஸ்லேருந்து போய் நிற்கிறது எவ்வளோ பெரிய அபத்தம்னு ஸ்கூல் பசங்களுக்கு கூட தெரியும். அதை ஏன் இவர் முன்னெடுக்கிறாருங்கிறது தான் இப்போதைய கேள்வி. உங்களுக்கு தமிழ்நாட்டில் ரீல்ஸ் போடுறது போர் அடிச்சு போச்சு, இன்னைக்கு கர்நாடகாவுக்கு போய் இப்போ போட வேண்டியிருக்குன்னு நினைச்சிங்கன்னா அங்கே ஏற்கனவே போராட்டத்தில் இருக்குது. அங்கே உள்ள மக்கள் சிவகுமாரோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னா, நான் தமிழ்நாடு முதலமைச்சர் அழைச்சிருக்கேன், தலைமைச் செயலகத்தில் பார்க்க போகிறோம், மேகதாது அணைப்பகுதிகளை நான் கட்டப்போகிற ஏரியாவெல்லாம் அவர்கிட்ட காமிக்க போகிறோம், எவ்வளோ வறட்சியில் இருக்குங்கிறத நான்